அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அவை இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3-10 சுக்ரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாருங்க. செவ்வாய் பலம் பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இந்த வாரங்கள்ல நிறைவேற இருக்குதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. அதே போல எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சகோதர வழியில் உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி தன வரவு நன்றாக இருக்குங்க. உறவினர் மூலமாக பணம் பெறுவீங்க. உங்களுக்கு வருமானம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி உள்ள காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கைகள்ல பணம் பொருளுங்க. இதனால் நீங்கள் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் பத்திரிகை, தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அஷ்டம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் இந்த வாரங்கள்ல பணப்பற்றாக்குறையினால பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் உருவாகுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிகவும் நல்லதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் உலவும் சூரியனால் அடிக்கடி மனதில் டென்ஷன் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ராகுவினுடைய நிலை இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க அறிவுறுத்துங்க. உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிறருடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. வயோதிக பெரியோர்கள் குளிய ரயிலில் நடக்கும்போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க. கூடுமான வரை சிம்மராசினியர்கள் இந்த வாரங்கள்ல தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ராகுவினுடைய நிலை இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க அறிவுறுத்துதுங்க. உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிறருடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. வயோதிக பெரியோர்கள் குளியறையில் நடக்கும்போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைந்திருக்கும் தருணத்துல அஷ்டமத்தில் ராகு நிற்பதால் மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றங்குறை கண்டுபிடிப்பாங்க. சிறு தவறும் எச்சரிக்கை கடிதம் கொடுத்து விடுங்க. காரணம் இல்லாமல் உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு குற்றம் குறை உங்களை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட ஊதிய உயர்வு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. ராகுவினுடைய நிலையினால அலுவலக பணி காரண
காரணமாக வெளியூருக்கு செல்லும் போது உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை அளிக்குங்க. மிக கவனமாக பணியாற்றியும் கூட தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவு தாமதப்படுங்க. சிலருக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை குரு, செவ்வாய், ராகு மற்றும் சனி பகவான் ஆகிய 4 முக்கிய கிரகங்களுமே அனுகூலம் இல்லாமல் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. தொழிற்சாலையில் உற்பத்தி பாதிக்கப்படும். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. வெளிமாநில ஊழியர்களுடைய நியாயமற்ற கோரிக்கைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால சந்தை நிலவரம் கை கொடுக்குங்க. கூடுமான வரைக்கும் சிம்ம ராசினியர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மேற்கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல புதிய தொழில் அல்லது புதிய நிர்வாகம் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவிகள் தேவையில்லாமல் வெளியில் அலைவதையும் ஒழுக்க குறைவான சக மாணவர்களுடன் பழகுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தின் முறையே சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருப்பதால் பிற மாணவர்கள் செய்யும் தவறு உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் அவர்களுடன் வெளியில் செல்வது, தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் சேர்ந்து கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. உழைப்புக்கு அதிகம் அளவிற்கு விளைச்சல் என்பது வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தையிலும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காது. பழைய பொருட்களுடன் பழைய கடன்களும் கவலை அளிக்குங்க. கடன்களினால் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த கடன் வாங்குவதை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. தேவைப்பட்டால் உங்களால் எவ்வளவு பணத்தை மீண்டும் செலுத்த முடியுமோ, எவ்வளவு தேவைப்படுதோ அவற்றை மற்றும் வாங்குவது நல்லதுங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் நிதி பற்றாக்குறையினால் சிரமப்படுவாங்க. வேலை பார்க்கும் மனதைய சக்திக்கு மீறிய பணிச்சுமையினால் அவதியுறுவாங்க. விவாகத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதால மனதில் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் சிம்ம ராசினியர்கள் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க. அவசியம் இல்லாமல் வெளியே சுற்ற வேண்டாங்க. அதே போல சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை சூரியனார் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.